இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிதான காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தியுடன். இன்று டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்தியில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துகின்றமை வெகுவாக அதிகரித்துள்ளது. இலங்கை டிரான்ஸ்பரன்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வவுனியா மாவட்டத்திற்கான இறுதி நாள் அமர்வு இன்று. கொழும்பை அடையும் பிரதான 6 வீதிகளிலிருந்து அதிசொகுசு பஸ் சேவை ஆரம்பிக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. பாகிஸ்தானின் தாலிபான்களால் பணைய கைதிகளாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர்களில் 142 பேர் பலி. காலை நேர பிரதான செய்தியில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. ஜனாதிபதி தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக பொது சொத்துக்களை பயன்படுத்துகின்றமை வெகுவாக அதிகரித்துள்ளதாக இலங்கை டிரான்ஸ்பரன்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. நிறுவனங்களில் கடமையாற்றும் உயர்நிலை அதிகாரிகள் இந்த நடவடிக்கைகளுக்காக தமது நேரடி பங்களிப்பை வழங்குவதாக இலங்கை டிரான்ஸ்பரன்சி நிறுவனத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி எஸ் ரணுன்கே குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து தேர்தல்கள் செயலாளருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான செயற்பாடுகளினால் அரசு நிறுவனங்களுக்கு பாரியளவு நட்டம் ஏற்படுவதாக சுட்டிக்காட்டிய இலங்கை டிரான்ஸ்பரன்சி நிறுவனம் இதனை உடனடியாக நிறுத்துவதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை அரசு சொத்துக்கள் மற்றும் அரசு அதிகாரிகளை அரசியல் நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியமை தொடர்பில் 76 முறைப்பாடுகள் தேர்தல் செயலகத்திற்கு பதிவாகியுள்ளன. அரசு அதிகாரிகளின் இடமாற்றம் தொடர்பில் 29 முறைப்பாடுகளும் பதவி உயர்வு மற்றும் இடமாற்றம் தொடர்பில் 32 முறைப்பாடுகளும் இதில் அடங்குவதாக முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளும் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இந்த அனைத்து முறைப்பாடுகள் தொடர்பிலும் குறித்த பிரிவு அறிவித்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. கல்நெவ பகுதியில் ஐக்கிய தேசிய கட்சியின் கூட்டம் ஒன்று நிறைவு பெற்றதன் பின்னர் அங்கு வந்த சிலர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை சேதப்படுத்தியுள்ளனர். நேற்றிரவு 8:45 இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். இதனால் 4 மோட்டார் சைக்கிள்களுக்கும் ட்ரக் ஒன்றுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தாக்குதல் நடத்துவதற்காக வந்தவர்கள் வானை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் கூறியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் 7 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். தொடர்ந்தும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன மேலும் குறிப்பிட்டார். விழிப்புலனற்ற மற்றும் விசேட தேவையுடையோர் மற்றும் ஒருவரின் உதவியுடன் வாக்களிப்பு நிலையங்களுக்கு செல்வதற்கான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளன. இந்த விண்ணப்பங்களை எதிர்வரும் 31ஆம் தேதிக்கு முன்னர் மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளிடம் கையளிக்க வேண்டும் என தேர்தல்கள் செயலகம் குறிப்பிட்டுள்ளது. இவ்வாறு அழைத்து செல்லப்படுபவர் 18 வயதுக்கு மேற்பட்டவராக இருக்க வேண்டும் என்பதுடன் அரசியல் கட்சி பிரதிநிதியாக இருக்கக்கூடாது எனவும் தேர்தல்கள் செயலகம் அறிவுறுத்தியுள்ளது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் வாக்காளர்கள் தமது உடல்நிலை தொடர்பான வைத்திய அதிகாரியின் சான்றிதழையும் அனுப்பி வைக்க வேண்டியது கட்டாயமாகும். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் இடம்பெற்ற மோதல் சம்பவம் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மோதலுடன் தொடர்புடைய 2 தரப்பினரும் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சர் அஜித் ரோஹன குறிப்பிட்டுள்ளார். மோதலில் காயமடைந்த 6 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற போது ஈழமக்கள் ஜனநாயக கட்சி பிரதிநிதிகளுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பினருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டிருந்தது.
இதன்போது காயமடைந்த வடமாகாண விவசாய அமைச்சர் பான ஐங்கரநேசன் உள்ளிட்ட 6 பேர் யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவின் வவுனியா மாவட்டத்திற்கான இறுதி நாள் அமர்வு வவுனியா பிரதேச செயலகத்தில் இன்று நடைபெறவுள்ளது. கடந்த 3 நாட்களாக வவுனியா மாவட்டத்தில் நடைபெற்ற அமர்வுகளில் இதுவரை 132 பேரின் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஆணைக்குழுவின் செயலாளர் HW குணதாச தெரிவித்தார். இதேவேளை வவுனியா பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற 3ஆம் நாள் சாட்சி விசாரணைகளின் போது 55 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய அமர்வில் சாட்சியம் அளிப்பதற்காக 60 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக ஆணைக்குழுவின் செயலாளர் தெரிவித்தார். காணாமற் போனோர் தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு நேற்று புதிதாக 129 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. இதற்கமைய வவுனியா மாவட்டத்திற்கான முறை அமர்வின் போது ஜனாதிபதி ஆணைக்குழுவிற்கு கிடைத்த முறைப்பாடுகளின் எண்ணிக்கை 216ஆக அதிகரித்துள்ளது. ஆணைக்குழு முன் இன்றைய தினம் சாட்சியம் அளிப்பதற்காக 60 பேருக்கு ஏற்கனவே அழைப்பு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. காணாமற் போனோர் தொடர்பான புதிய முறைப்பாடுகள் ஆணைக்குழுவினால் இன்றும் ஏற்றுக்கொள்ளப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். கொழும்பை அடையும் பிரதான 6 வீதிகளிலிருந்து அதிசொகுசு பஸ் சேவையை ஆரம்பிக்க இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளது. இதற்காக 200 புதிய பஸ்களை இறக்குமதி செய்ய உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் உபத்தலைவர் எல். விமலரத்ன குறிப்பிட்டுள்ளார். இதனூடாக கொழும்பு நகரில் ஏற்படும் வாகன நெரிசலை குறைத்துக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கொழும்புக்கு வரும் அரசு ஊழியர்கள் உள்ளிட்டவர்களுக்கு சௌகரியமான பயணத்தை ஏற்படுத்திக் கொடுக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ரசாயன பொருள் பாதுகாப்பு மற்றும் முகாமைத்துவம் தொடர்பிலான சாக் வலய மாநாடு கொழும்பில் இன்று நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் 8 நாடுகள் பங்கேற்றன. அத்துடன் ரசாயன ஆயுதங்கள் தொடர்பான பிரகடனத்தை செயற்படுத்தும் சர்வதேச நிறுவனத்தின் பணிப்பாளர் நாயகம் கிரேஸ் ஆசீர்வாதன் தலைமையில் இந்த மாநாடு நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டின் ஊடாக ரசாயன பொருட்களின் முகாமைத்துவம் தொடர்பில் இணக்கப்பாடு ஒன்றை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என ரசாயன ஆயுதங்கள் தொடர்பான பிரகடனத்தை செயற்படுத்துவதற்கான தேசிய அதிகார சபையின் பிரதம ரசாயன பரிசோதகர் TAAK அமரதேவ குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான 7வது இறுதியுமான நேற்றைய சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை 87 ஓட்டங்களால் அபார வெற்றியீட்டியுள்ளது. இதற்கமைய தொடர் 5-2 எனும் ஆட்டக்கணக்கில் இலங்கை வசமானது. இலங்கை மண்ணில் தமது கடைசி சர்வதேச ஒருநாள் போட்டியில் விளையாடிய மகில ஜெயவர்தனவும் குமார் சங்கக்காரவும் கடைசி விக்கெட்டை வீழ்த்தி ரசிகர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். இங்கிலாந்துக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பந்துவீச்சு, களத்தடுப்பு மற்றும் துடுப்பாட்டம் என்பன சிறப்பாக காணப்பட்டதாக இலங்கை அணித் தலைவர் ஆஞ்சலோ மேத்யூஸ் தெரிவிக்கின்றார். இந்திய சுற்று போட்டியுடன் ஒப்பிடும்போது களத்தடுப்பு, பந்துவீச்சு மற்றும் துடுப்பாட்டம் என்பன இம்முறை சிறப்பான மட்டத்தில் காணப்பட்டன. எனவே தொடருக்கு தொடர், போட்டிக்கு போட்டி என மாற்றத்தை கொண்டு வருவதே எமது எதிர்பார்ப்பு. உலக கிண்ண போட்டிகளுக்கு முன்னர் நியூசிலாந்துடன் ஒரு போட்டி உள்ளது என நான் நினைக்கின்றேன். அதில் எமது திறமையை வெளிப்படுத்தி உலக கிண்ண தொடரில் சிறப்பாக விளையாடுவதே எமது எதிர்பார்ப்பு. அணி என்ற வகையில் மேலும் முன்னேற வேண்டும். இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுந்தது. தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.